நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்து சொல்றேன், தேவன் கொடுக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீங்க தகுதியுள்ளவர்களாய் இருந்ததற்கு பிறகும் கூட எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைச்ச நல்லா இருக்கும், அது கிடைச்ச நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கி திரிவதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்னை தந்திரமாய் விழுங்க பார்க்கிற பொல்லாத ஆவி என் தேவன் எனக்கு நியமித்து வைத்ததை கொடுப்பதற்கு முன்பதாக என்னை வஞ்சிப்பதற்கென்று சில ஆவிகள் போராடி என்னை திசை திருப்பி வைத்திருக்கிறது. என்னை திசை திருப்பி வச்சிருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பாருங்க, தூண்டியல்ல ஒரு புழுவை கோத்து போடுவாங்க. ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய மீன் சந்தோஷமா தண்ணீருக்குள்ள அவ்வளவு கலகலப்பா சந்தோஷமா இருக்கும். அந்த தூண்டியல்ல மீனை கோத்து போடுவாங்க. அந்த அந்த புழு இப்படி 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 துடிச்சிட்டே இருக்கும். துடிச்சிட்டே இருக்கும் போது அந்த மீன் போய் என்ன பண்ணுமா, அந்த புழுவை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்திருக்கிற உணவு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுமா, உடனே போய் அதை பிடிச்சிக்குமா. ஆனால் பிடிச்ச பிறகுதான் தெரியும் இது கடவுள் கொடுத்த உணவு அல்ல, என்னை விழுங்கை பார்க்கிற பொல்லாத ஆவி என்னை ஏமாற்றுவதற்கு தந்திரமாய் வந்தது. வசனம் சொல்லுதா இல்லையா? கர்த்தர் ஒன்றை உனக்கு கொடுத்தால் அது ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட ஒரு காலம் ஒரு வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் உனக்கு கொடுத்தது இல்லைனாக்கா அது கடைசி வரையிலும் உன்னை நெருக்கிட்டே இருக்கும், உன்னை முள்ள போல குத்திட்டே இருக்கும், உன்னை பீறிட்டே இருக்கும், வேதனையை கொடுத்துட்டே இருக்கும், பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாருல, பகுத்தொறியுங்கள், பகுத்தொறியுங்கள். எனக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் தந்திருக்கிறாரா? தேவ விருப்பம் தான் எனக்குள்ளே நிறைவேறி இருக்கிறதா? தேவன் இந்த காரியத்தை விரும்புகிறாரா? இந்த காரியத்தில் அவர் எதிர்பார்ப்பவைகள் என்ன? கேட்கலாம், பாஸ்டர் எப்படி இப்படி ஒரு கிரிட்டிக்கலான போறது எப்படி பாஸ்டர் பண்றது? நல்லா புரிஞ்சுக்க, ஆண்டவர் உனக்கு கொடுக்கலனாக்கா இந்த சபைக்குள்ளே வந்து ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு காலம் அந்த பொல்லாத ஆவி உன்னை அனுமதிக்காது. அதை கேட்டார் போல அந்த கிரிட்டிக்கலான பிரச்சனைகளை கொண்டு வரும், அதை கேட்டார் போல சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக கொண்டு வரும், அதற்கேற்றார் போல பல பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒரு ஆமேன். அப்பயே நீ புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் இதை அனுமதிக்கல. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.